ஹாய் எவ்ரிவன். இது வந்து இந்த அலைனில் எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற ஒரு சிறிய ஒரு செடிகள் கூட்டம் தான். தோட்டம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இங்கே வந்து செடிகள் எதுவுமே வராது. பட் இதை தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்ட் தான் தண்ணி ஊற்றுறது, உரம் வைக்கிறது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தான். அவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. பட்டு வர்றது இருந்தால் எப்படி வந்தாலுமே திருப்பி எல்லோ கலரில் வந்துடுது. அது ஏதாவது மாற்ற முடியும்னா நீங்களே சொல்லுங்கள். அந்த இலையெல்லாம் வந்து எல்லோ கலர் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ண முடியும்னா சொல்லுங்கள், சரியா? அது வந்து மிளகாய் செடி, கீரை, உள்ளி செடி எல்லாம் இருக்குது. அது போக வந்து இது சங்கு புஷ்பம். சங்கு புஷ்பத்தில் டீ போடுவோம் இடைக்கிடைக்கி. நாங்கள் டெய்லி போட்ட மாதிரி தான் போடுவோம் டீ. சங்கு புஷ்பம் டீ போடுவோம். கீரை, இந்த கீரையே பறித்து நாங்கள் கூட்டு வச்சு சாப்பிடுவோம், பொரியல் பண்ணுவோம் வீட்டில். இது தக்காளி பாருங்கள், தக்காளி நிறைய காய்ச்சிருக்கு, உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது எல்லாமே எஃபர்ட் என்ன ஹஸ்பண்ட் தான் போட்டிருக்காங்க. துளசி, மாமரம் இப்போ தான் வச்சுருக்கோம். அதை போக கறிவேப்பிலை நிற்குது, கருவேப்பிலையும் செடி தான். இது வந்து பாகற்காய். இதுக்கு முன்னாடி வந்து பாகற்காய் நின்றுச்சு, நிறைய காய்ச்சிச்சு. இப்போ வந்து அதெல்லாம் போயிட்டு திரும்ப முதலண்டே வருது. இதுவும் நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன், சரியா? இன்னும் சங்கு புஷ்பம் நிற்குது, மாமரம் நிற்குது. இது சின்னதாக தான் வச்சுருக்கோம். வெளியே ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் உண்டு, அதில் தான் வச்சுருக்கோம். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ ஆல்.